ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு காபி கிளப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட்டுக்கடை சால்னா. பரோட்டாக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக செட் ஆகுறது. ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி கடாய் எடுத்து நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயிலில் ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2 கீரி போட்டிருக்கேன், ஒரு லவங்கம். இது எல்லாத்தையும் லேசாக வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு 1 ஸ்பூன் கசகசா. கசகசா போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, அது லேசாக வெளியே தெறிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 6-7 முந்திரி, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்து அதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், இதில் வாசத்துக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி போட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இதில் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 10 புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா தான் இந்த டிஷ்ஷுக்கே வாசம், இது கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி கூடவே. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1 ஸ்பூன் கரம் மசாலா. இதில் சிக்கன் மசாலா கண்டிப்பாக சேருங்க, அதுதான் அந்த ரோட்டுக்கடை மசாலாவோட டேஸ்ட்டே. இது மசாலா ரொம்ப அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அது திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எவ்வளோ பேஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம அது கூடவே அந்த தேங்காய் அரைச்சி வச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம். நம்ம போட்டது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதித்து வரட்டும். இப்போ இந்த சால்னாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா நம்மளோட சால்னா ரெடி. ஒரு நல்ல ரோட்டுக்கடை ஸ்டைலில் பரோட்டாவை சூடாக பிச்சு போட்டு அதுக்கு மேலே ஒரு 2-3 கரண்டி சால்னா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி வீடியோக்காக ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்டு காமிக்கிறோங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ இதே மாதிரி சால்னாவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.